ஹாய் வணக்கம், நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அஃபிஷியல் கவர்மெண்டோட அஃபிஷியல் ஆப்பான mParivahan ஆப், அந்த ஆப்பை பத்தி பார்க்க போறோம். ஸோ தனிப்பட்ட நபரோட டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ்க்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆப்ல வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஜென்யூனான கவர்மெண்ட் ஆப். ஸோ இந்த ஆப்பை வந்து எப்படி உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டெமோ வந்து இன்னைக்கு வீடியோல நான் காட்ட போறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோல நியூ மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டை பத்தி நான் சொல்லியிருந்தேன். அந்த ஆக்ட்ல வந்து எப்படி நீங்க பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேரி பண்ண தேவையில்லை, அப்போ வந்து நீங்க mParivahan ஒரு DigiLocker போன்ற ஆப்ஸ் மூலியமாவே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க ரோட்ல வந்து டிராஃபிக் போலீஸ் உங்களை செக் பண்ணும்போது, உங்களை ஸ்டாப் பண்ணி செக் பண்ணும்போது நீங்க வந்து அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை நீங்க வந்து பேப்பர் டாக்குமெண்ட்ஸா கேரி பண்ணாம இந்த ஆப்ஸ் மூலியமா அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணலாம், ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்ஸை நான் வந்து கொடுத்துருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ அது என்ன ஏது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டியை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட மொபைல்ல வந்து mParivahan ஆப் வந்து இருக்கணும். இன்ஸ்டால் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டெமோ வந்து இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. லைக் பட்டனை பிரஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் தான் ஆகும், ஆனா எனக்கு அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஓகே, இப்போ நம்ம ஆப் டெமோக்கு போலாம். ஸோ இப்போ வந்து உங்களோட ஃபோனோட ப்ளே ஸ்டோர் ஆப்புக்கு போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோருக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா mParivahan அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஆப் ஸ்டோரோ ப்ளே ஸ்டோரோ உங்களோட எந்த டைப் ஆஃப் ஃபோனோ அதை பொறுத்து போயிட்டு mParivahan டைப் பண்ணிங்கன்னா மேலே வந்து காட்டுது இல்லையா, ஒரு ரெட் கலர் லோகோ போட்டு ஒரு கார் இருக்கிற மாதிரி, அதுதான் லோகோ. ஸோ அதுதான் ஆப். ஸோ அந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்போட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். NIC கவர்மெண்ட் மொபைல் ஆப்ஸ் அப்படிங்கிற அவங்க தான் டெவலப்பர். ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால்னு கொடுங்க. ஆப் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகுது. ஸோ ஆப் வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வெல்கம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ரீட் பண்ணுறதுனா பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மேலே டாப் ரைட்டில் இருக்கிற ஸ்கிப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள், இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ் இல்லை. ஸோ இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி நீங்கள் சூஸ் பண்ணணும். அதர் லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து சீக்கிரமாக அவைலபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் மேபி தமிழ் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இங்கிலீஷ் இருக்குது, இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூன்னு கொடுங்க. ஸோ கண்டினியூன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த லாக்டவுன் பற்றி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, அதுக்கு வந்து ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட ஆர்சி நம்பர் என்டர் பண்ணிங்க, அதாவது உங்களோட வெஹிக்கிள் என்ன வெஹிக்கிளோ அந்த வெஹிக்கிளோட ஆர்சி நம்பரை என்டர் பண்ணிங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆர்சி, டிரைவிங் லைசன்ஸ், 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆர்சி அப்படிங்கிறது வண்டியை பொறுத்து, அதாவது வெஹிக்கிளை பொறுத்து. உங்கள் வீட்டில் ஒரு 2 வீலர் இருக்குது, ஒரு கார் இருக்குது அப்படின்னா அந்த வெஹிக்கிளோட நம்பரை என்டர் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் இருக்கிறது ஆர்சி. அடுத்தது டிஎல் அப்படிங்கிறது டிரைவிங் லைசன்ஸ், இது வந்து உங்கள் சம்மந்தப்பட்டது. ஸோ ஒரு வீட்டில் வந்து ஒரு வண்டி இருக்குன்னா அது உங்கள் பேர்லேயும் இருக்கலாம், இல்லை வீட்டில் உள்ள வேறு யார் பேர்லையாவது இருக்கலாம். ஸோ அந்த வண்டியோட ஆர்சி அண்ட் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான அப்ராப்ரியேட் டாக்குமெண்ட்ஸ் வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேஷ்போர்ட் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஆர்சி டேஷ்போர்ட், அதாவது வெஹிக்கிளோட டேஷ்போர்ட்னு ஒன்று இருக்குது. டிஎல் டிரைவிங் லைசன்ஸோட டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்சி என்டர் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஆர்சி நம்பரை என்டர் பண்ணி சர்ச்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஆர்சி நம்பரோட வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் வருது. ஸோ ஓனர் நேம், யார் பேர் ரெஜிஸ்டர் ஆகிருக்குது, அப்புறம் வெஹிக்கிளோட கிளாஸ் என்ன, மேக் என்ன, அது வந்து ஃபியூவலோட டைப் என்ன, பெட்ரோலா டீசலா, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் எட்ஸெட்ரா எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே டிஸ்பிளே ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பட்டன் இருக்குது, ஆட் டு டேஷ்போர்ட் ஃபார் வர்ச்சுவல் ஆர்சி. ஸோ உங்களோட டேஷ்போர்டில் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் வந்து போலீஸ் வந்து உங்களை ஸ்டாப் பண்ணி கேட்கும்போது காமிக்க முடியும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணால் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணணும், உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ சைன்இன் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குது, எஸ்ன்னு கொடுக்குறேன். ஆக்சுவலி எனக்கு அக்கௌண்ட் கிடையாது. ஸோ அக்கௌண்ட் இல்லாமல் சைன்இன் பண்ணால் என்ன ஆகும்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக செய்கிறேன். ஸோ சைன்இன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே உங்களோட மொபைல் நம்பரை கேட்கும். மொபைல் நம்பர் தான் அக்கௌண்ட்டோட லாகின். ஸோ உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இல்லைன்னா என்ன சொல்லணும்னா உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை, ஸோ சைன் அப் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்.
ஸோ உங்கள் மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஆகலை, சைன்அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ ஓகேன்னு கொடுத்து நம்ம இப்போ சைன்அப் பண்ணிக்கலாம். சைன்அப் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றுமே தேவையில்லை, மொபைல் நம்பர் தான் தேவை. ஸோ ஓகேன்னு கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். கண்டினியூன்னு கொடுங்க. டேர்ம்ஸுக்கு டிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரீன் டிக் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே உங்களோட அக்கௌண்ட் உங்களோட ஃபோன் நம்பருக்கு, இப்போ நீங்கள் என்டர் பண்ண ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுக்குற இந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அந்த மொபைலில் அந்த சிம் வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ண முடியும். ஸோ வெரிஃபை அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களோட ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ண சொல்லும். ஒன்றும் இல்லை, உங்களோட பெயரை என்டர் பண்ண சொல்லுது. ஸோ உங்களோட பெயரை வந்து என்டர் பண்ணுங்கள், கரெக்டான பெயரை என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு சைன் அப்னு கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ உங்களோட டேஷ்போர்டெல்லாம் காமிக்குது. இப்போ நம்ம லாகின்ல இருக்கோம். ஸோ இது ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ அக்கௌண்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் சர்ச்சில் நம்ம இப்போ என்டர் பண்ண அந்த வெஹிக்கிள் சர்ச் பண்ணோம் இல்லையா, ஆர்சி போட்டு. ஸோ அந்த வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் வருது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போது நமக்கு முன்னாடி வந்து அதே இன்ஃபர்மேஷன், இந்த வண்டியை பற்றின எல்லா விதமான டீட்டெயில்ஸும் இங்கே டிஸ்பிளே ஆகுது. வண்டி நம்பர்லேருந்து எல்லா விதமான டீட்டெயில்ஸும். ஸோ இப்போ வந்து இதை ஆட் டு டேஷ்போர்ட் நான் ப்ரெஸ் பண்ண உடனே என்ன சொல்லுது அப்படின்னா, வண்டியோட சேசிஸ் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட்ஸும் இன்ஜின் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட்ஸையும் என்டர் பண்ண சொல்லுது. ஸோ இது வந்து சேஃப்டி பர்பஸ்க்கு தான். யார் வேணாலும் வந்து ஆர்சி புக்கை வச்சு ஆர்சி நம்பரை என்டர் பண்ணி அவங்களோட டேஷ்போர்டில் இந்த வண்டியை ஆட் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சேஃப்டிக்காக. ஸோ சேசிஸ் நம்பர் அண்ட் இன்ஜின் நம்பர் இது ரெண்டையும் நீங்கள் லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணி வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களோட டேஷ்போர்டில், அதாவது இந்த ஃபோனில் வந்து இருக்கிற டேஷ்போர்டில் அந்த டாக்குமெண்ட் ஆட் ஆகும். ஸோ அதுக்காக இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் உங்களோட ஆர்சி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, ஒரிஜினல் இருக்கு இல்லையா, அந்த ஆர்சி சர்டிஃபிகேட்டில் இந்த நம்பர் இருக்கும். அதோட லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மேலே இருக்கிறது சேசிஸ் நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட்ஸ், கீழே இருக்கிறது இன்ஜின் நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டோன்னே உங்களோட டேஷ்போர்டில் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாப்அப் வருது. இப்போது நம்ம ஆர்சி டேஷ்போர்டுக்கு போனோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த வண்டி, சர்ச் பண்ண இந்த வண்டி, ஆட் பண்ண இந்த வண்டி வந்து நம்மளோட ஆர்சி டேஷ்போர்டில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட QR கோடு, அப்புறம் வந்து கீழே நம்ம அந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் லைக் சேசஸ் நம்பர், அந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து அது வந்து இன்சூரன்ஸில் இருக்குதா இல்லையா, இன்சூரன்ஸ் பாலிசியோட நம்பர் என்ன அப்படி, அப்புறம் டேக்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் டேக்ஸ், லைஃப் டைம் டேக்ஸ் அப்படின்னு இருக்குது, அப்புறம் வந்து ரெஜிஸ்டர் யார்கிட்ட பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்து இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கம்ப்ளீட் இந்த டாக்குமெண்ட் வந்து உங்களோட ஃபோனில் இந்த ஆப்போட டேஷ்போர்டில் இருக்குது. அடுத்தது மை ஆர்சி அப்படிங்கிற இடத்துல இது இருக்குது. அடுத்தது வந்து நம்ம இப்போது ஆர்சி டேஷ்போர்டை பார்த்தோம்னா இந்த வண்டி இருக்குது. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஎல் டேஷ்போர்டுக்கு போயிடலாம். இப்போது பக்கத்தில் இருக்க டேப், இதே மாதிரி உங்களோட லைசன்ஸ் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அதாவது டிரைவிங் லைசன்ஸ் போயிட்டு அந்த டிரைவிங் லைசன்ஸில் இருக்கிற உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை என்டர் பண்ணி நம்ம இப்போ சர்ச் பண்ணலாம். ஸோ அந்த நம்பரை என்டர் பண்ணி சர்ச் பண்ண உடனே இதே மாதிரி எப்படி நம்ம வந்து வண்டியோட ஆர்சி ஆட் பண்ணமோ அதே மாதிரி உங்களோட டிரைவிங் லைசன்ஸையும் இப்போ நம்மளோட டேஷ்போர்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்பரை என்டர் பண்ணி சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச்னு கொடுத்தோன்னா எப்படி வந்து ஆர்சியில் வண்டியோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துச்சோ அதே மாதிரி இப்போது டிரைவிங் லைசன்ஸ், என்னோட டிரைவிங் லைசன்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. எந்த இடத்துல நான் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினேன், ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டியோட கோடு என்ன, என் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் என்ன, என்னோடய ஃபோட்டோகிராஃப், வேலிடிட்டி என்ன, எல்லாமே வருது. ஸோ இதை வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்னோடய டேட் ஆஃப் பர்த்தை நான் வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணணும். அதாவது இந்த டிரைவிங் லைசன்ஸை நான் என்னோட டேஷ்போர்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆர்சி ஆட் பண்ணுறதுக்கு சேசஸ் நம்பர் அண்ட் இன்ஜின் நம்பர் தேவைப்பட்டுச்சோ அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸை ஆட் பண்ணுறதுக்கு நான் என்னோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து அதை வெரிஃபை பண்ணினா தான் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இதுவும் வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு தான், யார் வேணாலும் வந்து ஆட் பண்ணிட முடியாது அவங்களோட ஃபோனில். ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டிஎல் டேஷ்போர்டில் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ டிஎல் டேஷ்போர்ட் போனால் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிரைவிங் லைசன்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்னோடய பொதுவான டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஆர்சியும் இருக்குது, டிரைவிங் லைசன்ஸும் இருக்குது. ஆர்சி டேஷ்போர்டில் ஆர்சி இருக்குது, டிஎல் டேஷ்போர்டில் டிஎல் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆர்சி டேஷ்போர்டில் உங்கள் வீட்டில் மல்டிபிள் வெஹிக்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா அந்தந்த வெஹிக்கிளோட ஆர்சி நம்பரை என்டர் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீட்லையோ இல்லை உங்கள் கம்பெனிலையோ நீங்கள் வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கீங்க, மோர் தேன் ஒன் வச்சுருக்கீங்கன்னா எல்லா வெஹிக்கிள்ஸோட ஆர்சி நம்பர்ஸையுமே இதே மாதிரி ஆட் பண்ணி அதே மாதிரி சர்ச் பண்ணி உங்களோட டேஷ்போர்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு வந்து சேசஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆர்சி புக் கம்ப்ளீட்டாக உங்கள் கையில் இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா இந்த டேஷ்போர்டில் எத்தனை வெஹிக்கிள்ஸ் வேணாலும் உங்களோட ஓன் வெஹிக்கிள்ஸை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணி கேட்கும்போது அது எப்படி காட்டுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே மேலே இருக்கிற மெனுவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறத பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு அவங்க போலீஸ் வந்து ஏற்கனவே ஏதாவது சலான் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த சலானையும் நீங்கள் இந்த இடத்துல சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் வந்து அவங்களும் பார்த்துக்க முடியும், போலீஸும் பார்த்துக்க முடியும். ஸோ உங்களோட டிரைவிங் லைசன்ஸையோ உங்களுடைய ஆர்சி நம்பரையோ சலானை பொறுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சலானும் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறத பார்ப்பீங்க. எமர்ஜென்சி சர்வீசஸும் இதில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மேலே டாப் லெஃப்ட்டில் இருக்கிற அந்த 3 கோடை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மெனுவை ஆக்சஸ் பண்ணி நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஆர்சி இன்ஃபர்மேஷன், டிஎல் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி கூட உங்களோட ஆர்சி ஆர் டிஎல்லை வந்து எடுத்துக்கலாம். ஸோ டிஎல் நம்பரை என்டர் பண்ணினீங்க அதில் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் உங்களோட டிரைவிங் லைசன்ஸை இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லைனா உங்களோட டேஷ்போர்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போய் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டில் எந்த டாக்குமெண்ட்டை வேணாலும் கிளிக் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். போலீஸ் வந்து உங்களை ஸ்டாப் பண்ணும்போது நீங்கள் இதை ப்ரொவைட் பண்ணிங்கன்னா போதும், பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கேரி பண்ண தேவை கிடையாது. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது, போலீஸுக்கும் வந்து இது ரொம்ப விஷயங்களை ஈஸியாக பண்ணும். பேப்பர் டாக்குமெண்ட்டை வாங்கி அவங்க வெரிஃபை பண்ணுறது காட்டிலும் மொபைல் ஃபோனில் வந்து நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸை காட்டிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வேலை வந்து ரொம்பவே ஈஸியாக போயிடும். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நான் காமிச்ச இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஆப்பை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணி சேவ் பண்ணுறது, சப்போஸ் வந்து டிராஃபிக் போலீஸ் உங்களை ஸ்டாப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இந்த டாக்குமெண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் நான் காட்டியிருந்தேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல, ஏதாவது தகவல் வந்து நான் தெளிவாக சொல்லலை, இல்லை ஏதாவது தகவல் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டினாக கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸை நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.